40 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பிளாட்பாரத்தில் இந்த இளைஞரை பலரும் பார்த்திருப்பார்கள். அங்குள்ள மார்ச்சுவரியில் இருந்து வரும் சடலங்களை ஏற்றிச் செல்வதற்காக பழைய அம்பாசிடர் கார் ஒன்றையும் வைத்திருந்தார். சடலத்தை அவர் தனது பழைய அம்பாசிடரின் டிக்கியில் ஏற்றி இறந்தவரின் சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதில் டீசல் செலவு போக 20-30 ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருந்தது. 12 பேரை கொண்ட அவரது குடும்பம் அந்த 20 ரூபாயில் தான் வாழ்க்கையை நகர்த்தியது. சென்னை கடற்கரை பகுதிகளில் தற்கொலை செய்து கரை ஒதுங்கும் உடல்களையும் கனத்த இதயத்தோடு எடுத்து கொண்டு போய் அரசாங்க மருத்துவமனை மார்ச்சுவரிகளில் அவர் சேர்ப்பார். அதிலும் சொற்ப அளவு பணமே கிடைத்தது. ஆனாலும் இறந்த ஆத்மாக்களுக்கு அவர் மனப்பூர்வமாக சேவை செய்து வந்தார். இப்படி இறந்த உடல்களுக்கு சேவை செய்து தனது குடும்பத்தின் பசியை போக்கிய அந்த இளைஞர் இதோ இப்போது பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்தியாவின் நம்பர் 1 ஆம்புலன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தக்காரர். இந்தியாவிலேயே அதிநவீன உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ்கள் இவரிடம்தான் உள்ளன. விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடிய சுமார் 5 லட்சம் பேரை கோல்டன் ஹவர் எனப்படும் அரை மணி நேரத்திற்குள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று காப்பாற்றியுள்ளார். அவரால் உயிர் பிழைத்த குடும்பங்கள் அனைத்தும் இன்றும் அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றன. 5 லட்சம் பேரை காப்பாற்றியுள்ள இந்த அதிசய மனிதர் யார் தெரிகிறதா? இவர் உங்களுக்கு அறிமுகமானவர்தான். பிளையிங் ஸ்குவாட் ஆம்புலன்ஸ் சர்வீஸை நடத்தும் PRMM சாந்தகுமார். பல லட்சம் பேரை மின்னல் வேகத்தில் மீட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று காப்பாற்றுவதால் இவர் இந்தியாவின் ஆம்புலன்ஸ் மனிதர் என்று அழைக்கப்படுகின்றார். நான் 15 வயதிலேயே இறந்து போனவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தேன். அப்போது கிடைத்த 10-20 ரூபாய் தான் எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரமாக இருந்தது. நாங்கள் அப்போ குடியிருந்த வீட்டுக்கு மாதம் 10 ரூபாய் வாடகை. மழைக்காலத்தில் வீடு முழுக்க தண்ணீராக ஒழுங்கும், தூங்க முடியாது. சின்ன வயசில் இருந்து என் வாழ்க்கை முழுகும் சோகம்தான். நான் முதலில் ஒரு பழைய அம்பாசிடர் டாக்ஸியை வாடகைக்கு எடுத்து அதன் டிக்கில் உடைந்த உடல்களை ஏற்றி வெளியூருக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தேன். அதில் கிடைத்த பணத்தை கொஞ்சமாக சேர்த்து வைத்தேன். 1500 சேர்ந்ததும் அதை முன்பணம் கொடுத்து கடனுக்கு ஒரு பழைய வோக்ஸ்வாகன் வேனை வாங்கி அதை சிறிது ஆல்ட்ரேட் செய்து ஆம்புலன்ஸாக மாற்றினேன். அதுதான் என்னை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டியது. எனது உயிருக்கும் காரணமாக அமைந்தது. அந்த பழைய ஆம்புலன்ஸ் தான் கருணை மிகுந்த சாந்தகுமார் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை உருவாக்கியது. அந்த ஓட்டை ஆம்புலன்ஸை பயன்படுத்தி விபத்தில் சிக்கிய ஏராளமானவர்களை மின்னல் வேகத்தில் காப்பாற்றி பலரையும் ஆச்சரியப்படுத்தினார். ஒரு உயிர் கூட பறிபோய்விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து இவர் சேவை செய்தார். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனையே சாந்தகுமாரின் நினைவாகவும் கனவாகவும் இருந்ததால் இவர் மூளையில் புதிதாக ஐடியாக்கள் உதயமாகிக் கொண்டே இருந்தன. நவீன ஆம்புலன்ஸ்களை உருவாக்கினால் பல்லாயிரம் பேரை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இவரே தனக்கு தெரிந்த தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி புதிய ஆம்புலன்ஸ்களை நவீனமாக வடிவமைத்தார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவருக்கு உதவினார்கள். வங்கிகள் கடன் வழங்கின. இதோ இப்போது இந்தியாவிலேயே அதிநவீனமான 53 ஆம்புலன்ஸ்கள் இவரிடம் உள்ளன. பிரபலமான மருத்துவமனைகளில் இருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவு இவரது ஆம்புலன்ஸ்களிலேயே இயங்குகின்றது. உயிர்காக்கும் கருவிகள் அனைத்தும் இவரது ஆம்புலன்ஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. குழந்தைகள், முதியோர்கள், விபத்தில் சிக்கியவர்களுக்காக தனித்துவமான ஆம்புலன்ஸ்களையும் இவர் இயக்குகிறார். அவை அனைத்தும் 5 நட்சத்திர வசதிகளை கொண்டவை. சென்னை முதல் நாட்டின் எல்லை வரை நோயாளிகளை தினமும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவரிடம் எப்போதும் 5 செல்போன்கள் இருக்கின்றன. நள்ளிரவிலும் அவை விடாமல் ஒலித்து கொண்டிருக்கின்றன. யாருக்கு எந்த ஆபத்து என்றாலும் உடனே சாந்தகுமாரை தான் தொடர்பு கொள்கின்றார்கள்.
அதனால் 40 ஆண்டுகளாக இவர் ஒரு நாள் இரவு கூட முழுமையாக தூங்கியதில்லை. மக்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆம்புலன்ஸ் மனிதர் தூங்காமல் விழித்தே இருந்து கொண்டிருக்கின்றார், சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.